நம்ம குஜராத்துக்கு தான் போகிறோம். இது வந்து ஒரு 3-4 டேஸ் பிளானுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம குஜராத்துக்கு நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். மும்பையிலேருந்து அரவுண்ட் 800 கிலோமீட்டர்ஸ். கம்ப்ளீட் கேல்குலேஷன் வெறும் அந்த ரூட் மேப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி பிளான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரா பிளான் தான். நம்ம அருண் ப்ரோ மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கிளம்பியாச்சு. சூரியன் வெளிச்சம் ஆவதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஸ்ட்ரெச் இழுக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். இதுதான் அப்படின்னா மகாராஷ்டிரா முடிஞ்சிட்டா. ஓ என்னையா பிரேக்ஃபாஸ்ட் ரைட்டா திருப்பி வெட்டி வருமா? எதுக்கு அப்படி படுத்து கிடக்கும்? மூச்சு இருக்கா? ஒரே நிமிஷம் पानी है कुड़ते इप्ली पड़ते पाருங்க. हेलो आप बात करेंगे लोकल पे. अरे எஸ் கூட முடியல, நிக்க கூட ஆவில அவனுக்கு. எப்படி அவனை நம்பி இவ்வளவு பெரிய லாரி எப்படி ஒப்படைச்சிட்டு போனாங்கன்னு தெரியல. அரே बाइक फुल लोडेड आइट வெளிச்சம் தெரியுதா? இங்கே பாருங்கள் கரண்ட் சிச்சுவேஷன். லோடு பண்ண வழி ஆயாச்சு, ஃபுல் கியர்ட் அப் ஆகியாச்சு. ஸோ இன்னைக்கு கிளம்ப வேண்டியதான். கோல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அவருக்கு நம்ம கோ ரைடருக்கு கால் பண்ணிவிட்டு சொல்லிட்டேன் பாய் கிளம்பிட்டேன். 3:33 ஆகுது நம்ம வீட்டிலேருந்து கிளம்ப முடிச்சல. ஸோ அவ்வளோதான், இனி ஃபுல் சூட் அப்டு. இனி நம்ம இலக்கை நோக்கி கிளம்ப வேண்டியதான். இங்கேருந்து இன்னும் லொக்கேஷன் மட்டும் போடணும். Praise the Lord Jesus Christ. ஓகே கிளம்ப வேண்டியதான். இட்ஸ் லாங் வே டு கோ. மும்பையிலேருந்து ரொம்ப தூரம் போகிறோம். ஹெட்லைட் எங்கே இருக்குது? ஹெட்லைட்டு ஓகே. நான் நேற்றே ஆல்ரெடி பெட்ரோல் போட்டாச்சு. டேங்க் ஃபுல் பண்ணேன். 13 லிட்டர்ஸ் 1300 சம்திங் ஏதோ வந்துச்சுங்க. தமிழ்நாடும் பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் எங்கே கிளம்பி போயிட்டுருக்கீங்க. எஸ் நம்ம குஜராத்துக்கு தான் போகிறோம். இது வந்து ஒரு 3-4 டேஸ் பிளானுங்க. என் கூட நம்ம கோ ரைடர் போயிட்டு அவரை இன்ட்ரோ பண்ணுறேன். ஸோ அவர் வந்து நியர்பை தானே கிட்ட இருக்கார், 6 கிலோமீட்டர்னு. ஸோ அவர் அங்கேருந்து பிக் பண்ணிட்டு நம்ம அப்படியே நம்ம டேரெக்டாக சூரத். இது வந்து நான் ஒரு கம்ப்ளீட் பிளேலிஸ்ட்டாகவே போட போகிறேன். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ வந்து கம்ப்ளீட் ராவாக வைக்க போகிறேன். நம்ம லைஃப்பில் என்னெல்லாம் அட்ராசிட்டி அட்வென்ச்சர் நடக்குதோ அதை அப்படியே எடுத்து வீடியோவாக யூடியூப்பில் போடுவேன். அதை நீங்கள் இப்படி வீடியோவாக பார்ப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம குஜராத்துக்கு நோக்கி கிளம்பி போயிட்டுருக்கோம். மும்பையிலேருந்து அரவுண்ட் 800 கிலோமீட்டர்ஸ். கம்ப்ளீட் கேல்குலேஷன் வெறும் அந்த ரூட் மேப் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். மற்றபடி பிளான் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ரா பிளான் தான். எதுவுமே மூலையில் இல்லை. அப்படியே உங்களுக்கு அந்த வேலை எப்படிலாம் போகிறேனோ அதை அப்படியே காட்ட போகிறேன். ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம மைட்டி முருகன் சேனலை ஜாயின் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம அருண் ப்ரோ மீட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். யாரங்க இதான் உங்க பில்டிங்கு. தலைவா இஸ் ஆன் த ஹவுஸ். அருண் ப்ரோ எப்படி இருக்காருங்க? ஆளே மாறிட்டீங்களேயா. நரமோஸ்லே ஒரு இடத்துல டுப்புன்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு.
ஆமாம். ஆச்சா தனியாக வச்சுருக்கீங்களோ? எடுத்துகிட்டு வாங்க வாங்க வாங்க. ரொம்ப கஷ்டம். அதான் பார்த்தேன், உங்கள் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே எனக்கு ஒரு மினி ரைடு பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ கிளம்பியாச்சு. இன்னைக்கு பிளான் என்னன்னா, அஹமதாபாத் இல்லைனா கேடான்னு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்கே வந்து கேடா ஆமாம், கேடான்னு ஒரு பிளேஸு. அங்கே வந்து ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி. ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷன் இங்கே ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டி தான். போங்க போங்க. ஸோ ஸ்டாச்சு ஆஃப் யூனிட்டியில் தான் இன்றைக்கி ஆல்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம த வே டு ரான் ஆஃப் கட்ச். ரான் ஆஃப் கட்ச் தாங்க நம்ம டெஸ்டினேஷன் குஜராத்தில். இதே ரூட் தான். ரொம்ப நாள் கழிச்சு நானும் அருண் ப்ரோவும் ரைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கோஆர்டினேஷன் சிங்க் ஆகாமல் தான் இருக்கும். ஒன்ஸ் அந்த ரேப்போ மீட் ஆயிட்டுனா அதுக்கப்புறம் பறக்க வேண்டியதான். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு இந்த டிரான்சாக்ஷன் பார்க்க முடியும் பார்த்துக்கோங்க. சிட்டி டு சிட்டி, சிட்டியில் இருந்து அப்படியே க்ரீனரி, க்ரீனரியிலேருந்து அப்படியே டெசர்ட். கொஞ்சம் வெளியே போயிருமா? நான் வந்து ஒரு மாதிரி டூரர் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன், ஹைப்ரிட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நம்ம வண்டியை. ஸோ சஸ்பென்ஷன் படி ஒருமே ப்ராப்ளம் வராது. நம்மளுக்கு வந்து ஆஃப் ரோடிங் இஷ்டம் போல் பண்ணலாம், ஜாலியாக பண்ணலாம். கொஞ்சம் இதெல்லாம் விட்டு அவுட்டர் போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். நல்லா ஒரு கோஆர்டினேஷன் போயிட்டுருக்கு. தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போயிட்டு இன்னும் ஒரு 100 மேக்ஸிமம் இந்த சூரியன் வெளிச்சம் ஆவதுக்கு முன்னாடி மேக்ஸிமம் ஸ்ட்ரெச்சு இழுக்க தான் நாங்கள் ட்ரை பண்ணுவோம். எதுக்குன்னா அதுக்கப்புறம் ஸ்பீடு கொஞ்சம் கம்மியாயிரும். கொஞ்சம் இன்ட்ரா சிட்டியில் வர முடியல, கொஞ்சம் டிராஃபிக்ஸ் வரும். இன்றைக்கி சண்டேனால தேங்க்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ் டிராஃபிக் வரக்கூடாது. பார்ப்போம் எப்படின்னு. சூப்பரான ஒரு ஸ்பீடுங்க, சூப்பரான ஒரு ஸ்பீடு. ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் தாண்டி இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. இது பாருங்க, இன்னும் மேப்பில் 6 hours தான் இதே ஸ்பீடில் போயிட்டு இருந்தான்னு காட்டுது. எந்த அளவுக்கு வாய்ஸ் உங்களுக்கு கிறிஸ்டன் கிளியராக கிடைக்கும் தெரில. பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபாகு. இப்போ தான் சன்ரைஸ். கொஞ்ச நேரத்தில் இன்னும் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அரை மணி நேரத்தில் சன்ரைஸ் ஃபுல்லாகவே ஆயிரும். வந்துட்டோமா? உண்மையிலே இது குஜராத்தா? கோடா? ஆமா இதுதான். அப்படின்னா மகாராஷ்டிரா முடிஞ்சிட்டா? ஓ என்னையா பிரேக்ஃபாஸ்ட் ரைட்டா? திருப்பி வெட்டி வருமா? மகாராஷ்டிரா முடிஞ்சிட்டு மகாராஷ்டிராக்கு டோல் தான் அது. எனி குஜராத் என்ட்ரை. அந்த கோல்டன் போட மோஸ்ட்ல எனக்கு லைட்டாக ஒரு டவுட் வந்துச்சு அப்படின்னு. சூப்பர் சூப்பர். அவர்கிட்ட இன்டர்காம் இருக்கு, நம்மகிட்ட வந்து ப்ளூடூத் தான் இருக்கு. ஸோ இதுதான் கனெக்டிவிட்டி ஆகிட்டு இருக்கு. ப்ரோ வாய்ஸ் கேக்குதா? என்னாச்சு? எதுக்கு அப்படி படுத்து கிடக்கும்? என்னாச்சு பாப்பமா? அதுதான் கொஞ்சம் சைடில் பண்ணி விடுவாங்க. ஆக்சுவலி இது வந்து டிரைவருங்க. டிரைவர் வந்து குடிச்சிட்டு அப்படி படுத்துட்டு இருக்காங்க நினைக்கிறேன். எப்படி ரோட்ல படுத்துட்டு இருக்கான் பாருங்க. ரொம்ப மோசமா படுத்துட்டு இருக்கோம். ஆமா ஆமா, குடிச்சிட்டு தான் படுத்துட்டு இருக்கோம். மூச்சு இருக்காயா? மூச்சு இருக்கா? ஒரே நிமிஷம். ஆமா
ஒரே நிமிஷம். எப்படி ஃபர்ஸ்ட் அவனுக்கு ட்ரெஸ் வேற இல்லையே. அப்படியே படு. ஒரே நிமிஷம். अरे यार कितना पीते हो यार. सर उसका उधर था यार. पानी है. ஆமா ப்ரோ. அவன் ட்ரெஸ் வேற அப்படி போட்டுருக்கான். अरे कपड़ा उतरा है यार. பாய். இங்கே போகிற லாரின்னு தெரில, குடிச்சிட்டு இப்படி படுத்துட்டு இருக்கான் பாருங்க. நல்ல வேலை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் தலை பார்த்தீங்களா அந்த சைடில் கிடந்துச்சு. ஆமாம். अरे आपका सर उधर था. हेलो आप बात करेंगे लोकल पे. एक सेकंड. हाँ अरे आराम से पहले कपड़ा पहन. நல்ல வேலை அதில் நம்பர் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. நாங்கள் அந்த நம்பரில் கால் பண்ணி அவர் லோக்கல் லாங்குவேஜில் மராட்டியில் பேசிகிட்டு இருக்காரு. அவன் தெளிவாக தான் இருக்கான். நல்ல வேலை நீங்கள் பார்த்து அது காப்பாற்றினதான் உண்டு. இல்லைனா அடுத்த லாரி வந்து அவன் தலையில் ஏறி இருக்கும். சாய் பிரேக்கில் மீட் பண்ணலான்னு நினச்சேன். ஆனால் இந்த ஒரு சம்பவத்தை நீங்களும் பார்க்குறவாங்க. அவன் ட்ரெஸ்ஸு கூட முடியல, நிற்க கூட ஆவியில்லை அவனுக்கு. எப்படி அவனை நம்பி இவ்வளோ பெரிய லாரி எப்படி ஒப்படைச்சிட்டு போனாங்கன்னு தெரில. चलो यार. हाँ भाई उधर जाएगा तो वो उड़ा देगा. हाँ अरे அவன் குடிச்சிருக்கான், அவனுக்கு அறிவே இல்லை. ரோடு पे सर सब उधर नंगा पड़ा था. விஷயம் அவனை அப்படியே விட்டு நானும் அதே கில்ட்டில் தான் இருந்தேன். அவன் காலி. ஆமாம், அவன் தலையை அப்படி போட்டு படுத்துருந்தான். நம்ம கௌதம் ப்ரோ சில்லுன்னு ஆராம். என்னடா போறீங்க? ஊர்வலமா போறீங்க? அழைச்சிட்டு போறானுங்க. வெல்கம் டு குஜராத்.